இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். 1 கொரிந்தியரில் எப்படியாக எழுதியிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று. அல்லேலூயா. அவராலே ஜெயம் நமக்கு உண்டா இருக்கிறது. இந்த கால வேளையிலே இந்த காரியத்தை தோல்வி என்று நினைத்திருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. என் காலை அவர் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. நமக்கு அவர் ஜெயத்தை தருவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா
தட்டி எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நிறைவேறும். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. 「
நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்கு நினைத்தருளும் ஆண்டவரே. என் உடன்படிக்கை மீறாமல் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவனே, மறவாமல் நினைத்தருளும் என்று கேளுங்க. வாய்களை விரிவாய் திறக்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். எவன் கேட்கிறானோ அவனுக்கு தான் கொடுக்கப்படும். இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உமது பாத தண்டையிலே நாங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் நம்ப பண்ணின உங்க வாக்குகளை எங்களை வாழ்க்கையிலே நிறைவேற்றுங்க. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள் அதை பார்க்கணுமே. நீர் நிறைவேற்றி முடிப்பவர். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நிறைவேற்றி முடிப்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையிலே அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்வோமா? அல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி மறவாமல் நினைப்பவரே செய்யா நிறைவேற்றி முடிப்பவர். என் வாழ்க்கையிலே மறவாமல் நினைப்பவரே செய்யா நிறைவேற்றி முடிப்பவர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். சொல்வோமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் பாடுவோமா? என் வாழ்க்கையிலே முடிப்பவர் மறவாமல் இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆராதிப்போம். அவருடைய வார்த்தை அது நிறைவேறும். நிர்விசாரம். நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் நீங்கள் முழுவதையும் வாசித்து பார்த்தாதான் இந்த காரியங்கள் ஓரளவுக்கு நமக்கு புரியும். நீங்கள் வீடுகளிலே சென்று உங்களுடைய தனி தியான பகுதி போக இந்த பகுதிகளையும் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களானால் அது நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிற வார்த்தைகள். இங்கே 9வது வசனத்திலே நியாயாதிபதிகள் 18:9 பார்க்கிறோம். எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் வாருங்கள். எழுந்திரிங்க, வாங்க. அந்த தேசத்தை பார்த்தோம். அது எப்படி இருக்கிறது? வெரி குட், மிகவும் நன்றாயிருக்கிறது. இருந்தது அல்ல, நம்ம போய் பார்த்த பிறகு இருக்கும் அவங்க சொல்லலை, மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே சபையாகிய மந்தையை இந்த கேள்வியை கொண்டு வினவுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி புறப்பட்டு போக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அசதியாயிராதேயுங்கள். ஆவிக்குரிய அந்த சோம்பல் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது தலை தூக்கி கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது அதிலேயே துவண்டு போய் கிடக்கிறோம். நிர்விசாரம் என்று சொல்லுகிறார்கள், ஆவிக்குரிய தளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். வேத வசனத்தை வாசிப்பதிலே தளர்வு, ஜெபிப்பதிலே சோர்வு. ஜெபித்து என்னத்தை கண்டோம்? முறுமுறுப்பு. கர்த்தருக்குள்ளாக நான் எப்படி காணப்படுகிறேன்? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட வேண்டும், நான் எப்படி கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறேன் என்று கர்த்தர் என்னிடத்தில் கேட்கப்படாது. அந்த ஒரு நிலைமைக்கு பெயர்தான் நிர்விசாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகி உங்களுக்கு ஐயோ. உங்களுக்கு என்று நேரடியாக கர்த்தர் சபையை சாடுகிறார். ஏன் சபையை இந்த நாட்களிலே அவர் சாடுகிறார்? சீயோனிலே, சபையிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்கள். ஆரம்பமே அப்படிதான் இருக்கு. அசதியாயிராதீங்கன்னு அங்கே பார்த்தோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சபையிலே, சீயோன் என்கிற சபையிலே நிர்விசாரமாயிருக்கிறாயே, உங்களுக்கு. அந்த வார்த்தையை நீங்களே வாசித்து கொள்ளுங்கள். சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள். நம்ம பின் பகுதிகளிலே எது சமாரியா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுக வாழ்வு என்கிற சமாரியாவை நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஏன் கர்த்தரை தேடணும்? இதெல்லாம் எனக்கு உலகத்தை நீந்த தெரியும், எனக்கு எல்லாமே இந்த மிருகம் பீஸ்ட் என்று சொல்லப்படுகிற கம்ப்யூட்டரையே நான் அத்துப்படியாக இயக்குகிறதிலே நிபுணர், எனக்கு எதற்கு கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேடணும் தானே, ஏதோ ஒரு சபைக்கு நான் போகிறேன், தேடணும் தானே, ஏதோ ஒரு சில வினாடிகள் ஜெபித்து கொள்ளுவேன், தேடணும் தானே, ஏதோ காலண்டரில் இருக்கிற வசனங்கள், எங்கள் வீட்டு சுவரை அலங்கரிக்கிற ஏகப்பட்ட வசனங்கள் உண்டு, நான் வாசித்து கொள்ளுவேன், அதிலே ஒன்றும் தவறில்லையே. சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு,
நாம் இந்த கடைசி நாட்களிலே தலைமைத்துவத்தை விரும்புகிறோம். நம் வீடுகளில் ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்வில் ஆகட்டும், ஒரு குழுவாகட்டும், ஒரு சபையாகட்டும், ஒரு நிர்வாகமாகட்டும், தலைமைத்துவத்தை வாஞ்சிக்காத பிள்ளைகளே கிடையாது என்ற அளவிற்கு இந்த நாளிலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன செய்கிறாங்க? அந்த தலைமைத்துவத்துக்குத்தான் என்னை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு டேஷ் கர்த்தரே அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என் கூட பேசுகிறதை நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை திருத்தி அமைத்து கொள்ள நான் பிரயாசப்படுவேன், முயற்சிப்பேன். நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேங்க்யூ ஃபார் யுவர் அல்லேலியாஸ். ஒரு சில அல்லேலியா சத்தம் தான் கேட்கிறது. மற்றவர்கள் என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன்ப்பா, நீ எதையாவது ஒன்று சொல்லு, கேட்டுக்கிறோம், கேட்டு தானே ஆகணும். அந்த நிலைமையிலே வார்த்தைக்கு நம் கவனத்தை கொடுப்போமானால் நமக்கும் கர்த்தர் அந்த முடிவான அந்த வார்த்தையை தான் கொடுப்பார் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஏன் இந்த நிர்விசாரம் நம்முடைய வாழ்க்கையிலே தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது? இந்த நிர்விசாரத்துக்கு நான் எப்படி அதை சரி செய்து கொள்ளுவது? நிர்விசாரம்னா என்ன? அது தெரிஞ்சாதானே நான் அதை திருத்தி கொள்ள முயற்சிக்க முடியும். நிர்விசாரத்திற்கு பலவிதமான பகுதிகள் நம்முடைய கேரக்டரிலே, நம்முடைய குணநலன்களிலே பிரித்தெடுக்கப்பட்டு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை சற்று கவனித்து கேட்போம். முதலாவதாக நிர்விசாரம் என்று சொல்லப்படுகிறது பதற்றம், பதட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. அதை சொல்லுகிறார்கள் டென்ஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள். சொல்கிறாங்கல்ல, டென்ஷனாக இருக்கு, டென்ஸ். நான் இன்னைக்கு இந்த பதம் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாம் கேட்க முடிகிறது. என்னப்பா எப்படியோ இருக்கிற, டென்ஷனாக இருக்கிறேன். டென்ஷன்னா என்னன்னு இலக்கணம் தெரியாத நபர் கூட நான் டென்ஷனாக இருக்கிறேன், அந்த இடத்துல படிப்பை நாம் கொண்டு வருவதில்லை. நான் டென்ஷனாக இருக்கிறேன். என்ன டென்ஷன்? பதட்டம். ஏன் பதட்டம்? இந்த பதட்டத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? பதட்டம் என் வாழ்விலே காணப்படுகிறதா? நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்விலே பதட்டம் இருக்கிறது? பதறி நான் காரியங்களை என்ன செய்து விடுகிறேன்? சிதற பண்ணுகிறேன். பதறுகிற காரியம் சிதறும் என்று தானே உலக வழக்கும் சொல்லப்படுகிறது. பதட்டம் நம்முடைய வாழ்விலே காணப்படும் என்றால் அது நிர்விசாரத்தின் ஒரு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்களிலே நாம் பதறுகிறோம். தேவ பிள்ளைகளிடத்திலேயே அந்த பதற்றத்தை நாம் வேதத்திலேயே பார்க்க முடிகிறது. நீதிமொழிகளில் வாசிக்கலாம், 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புறதை நிப்பாட்டிருன்றார் கர்த்தர். அப்போ எந்த அளவுக்கு பதட்டம் நம்மை அசுசிப்படுத்துகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. இங்கே சாலமன் சொல்லுகிறார், தன் வார்த்தையிலே ஒரு மனிதன் பதறுகிறானா, நீ பார்க்குறியா? அவனை நம்புறத பார்க்கலாம் அட்டர் ஃபூல் அவனை நம்பலாம். அப்போது நம்முடைய நிலைமை எங்கே தரம் குறைந்து விடுகிறது? பதட்டம். பதறும் பொழுது நாம் தேவனுக்கு நம்மை அறியாமலேயே எதிர்த்து நிற்கிறோம். ரிபல்லியன், ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் காட் அண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு, கர்த்தருடைய நியமங்களுக்கு நம்மை அறியாமலே நாம் பதறும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறோம்? எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உதாரணத்திற்கு மோசேயை எடுத்துக்கொள்ளலாம். நாம் சற்று அந்த தேவ மனிதனை நம்முடைய நினைவலைகளிலே கொண்டு வருவோம். கர்த்தர் அவரே அந்த மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எனக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறவன். வேதத்தில் வேறு யாரையுமே அப்படி சொல்லலை. புதிய ஏற்பாட்டில் யாரையுமே இயேசு ஆனவரோ ஆவியானவரோ அங்கே சொன்னதாக நாம் வாசிக்க முடிவதில்லை. ஆனால் இந்த மனிதனை குறித்து கர்த்தரே சொல்கிறாரு, நான் அவன் கூட முகமுகமாக பேசுவேன், மறைமுகமாக இல்லை, டபுள் மீனிங்கில் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கப்பா, சொல்கிறத நான் ஸ்லேடையாக சொல்லுவேன், நீ எடுத்துக்கோ, அப்படி பேசுவதில்லை, நேரிடையாக நான் பேசுகிறேன்.
அப்பேற்பட்ட தேவ மனிதனே ஒரு இடத்திலே பதறுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் அந்த கன்மலையை பார்த்து என்ன செய்ய, பேசு, ஸ்பீக் அவுட். அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் நீ அடிச்சிட்ட, இப்போ அதே கன்மலையை பார்த்து நீ பேசு, தண்ணீர் என்ன செய்யும், வரும். ஜனங்க தண்ணி தானே கேட்குறாங்க, உனக்கு தண்ணி தானே தேவை. டூ வாட் ஐ சே, நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை செய். நாம் கர்த்தர் சொல்லுவதற்கு மிஞ்சி செய்வோம் என்றால் அதற்கு பெயர் என்ன, டென்ஸ்னஸ். அதற்கு பெயர் என்ன, பதட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே பதறும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாப்பாராக. ஆண்டவரே, பதறுகிற மனுஷனை கண்டா அவனை நம்புறத பார்க்கிலும் சொல்றீங்க, அந்த மனிதனாய் நான் இருக்க விரும்பவில்லை. எத்தனை பேருக்கு புரியும் என்று தெரியல. அரைக்கை, கால்கை, முக்காக்கை. என்னுடைய வாழ்விலே பதட்டத்தை நான் விரும்புவதில்லை. அங்கே மோசே என்ன செய்கிறார், ஜனங்கள் கலகக்காரர்கள், கலகம் மூட்டுற மாதிரியே பேசுகிறாங்க. தாகமாக இருக்குது, தண்ணி இல்லை, தெரியுமில்லப்பா, சும்மா இரேன், முடியலை அவங்களால. அவங்க ஏற்படுத்தின அந்த வார்த்தைகளின் வேகம் இந்த தேவ மனிதனை பதட்டத்திற்குள்ளாக்குகிறது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜனங்க பதட்டப்படுத்தினா நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் கர்த்தருடைய வாதம். இவர் பதறி என்ன செய்கிறார், கன்மலையை அடித்து விடுகிறார். இன்ஸ்டன்ட்லி காட் ரெபியூக்டு மோசஸ். கர்த்தர் மோசேயை கடிந்து கொள்ளுகிறார். ஒரு பனிஷ்மெண்ட்டும் அங்கே கொடுத்து விடுகிறார். அவன்பா என் கூட பேசுகிற பையன், என்ன தெரியும், இந்த ஜனங்களால தான் அப்படின்னு கர்த்தர் அந்த சாக்கு போக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்முடைய பதட்டத்துக்கு அவங்க தான், இவங்க தான் அப்படின்னு காரணம் வைக்கிறோம். இவங்களால தான் நான் பதறிட்டேன், இவங்க மட்டும் அந்த இடத்துல வரலைன்னா நான் ஒழுங்காக செஞ்சுருப்பேன். அவங்க வந்தாதானே நீ பதறுவாயா இல்லையா என்பது தெரியும். அப்புறம் தேவன் தானே அவங்கள அனுப்புகிறார். நீ என்ன சொல்கிற, இவங்க மட்டுக்கும் வரலன்னு சொன்னால் நான் பதறவே மாட்டேன். அவங்க வந்தால் தானே, கேள்வி ஏற்ற பதிலை எழுதுனா தானே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மோசேக்கும் அதுதான் நேர்ந்தது. கர்த்தர் உடனே சொல்கிறாரு, நீ கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. எப்பேற்பட்ட பயம்! இவரை தான் ஆரம்பித்தார், வரமாட்டேன்னு சாதிச்சார். நான் பேச தெரியாது, ஊமை, எனக்கு பயமாக இருக்குது உங்களை பார்த்தாலே, அப்படியெல்லாம் கதை விடுறார். கர்த்தர் புஷ் பண்ணி அழைக்கிறார். ஆண்டவர் அதை நினைத்திருக்கலாம், நான் கஷ்டப்பட்டு இவனை உருவாக்குனேன், இன்னைக்கு எப்படி இவன் பதறினான்றதுக்காக இவனை அடிச்சிட முடியுமா? அப்படிலாம் நான் அடித்தா நான் அன்புள்ள கர்த்தர் அல்லவே. நாமன்னா அந்த டைலாக் அடிப்போம். ஆனால் கர்த்தர் அங்கே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பதர்னியா, உனக்கும் அதே காரியம்தான், நீ கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு முடிவை மோசே சந்திக்கிறார். ஜனங்கள் அத்தனை பேருக்குமே சொல்கிறாரு, நம்ம கானானுக்குள்ளே கானானுக்குள்ளே போகிறோம், உங்களுக்கு தேசம் எல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்படும், இந்த கோத்திரங்கள் ஜாலியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. தட்டி கொடுத்து அரவணைத்து வழி நடத்தின இந்த மோசேக்கே கானானுக்குள்ளே போகக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டான். காரணம் நிர்விசாரம், பதட்டம். நம்முடைய வாழ்விலே பதட்டம் காணப்படும் என்றால் கிறிஸ்துவின் பாதத்திலே வைத்துவிட்டு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்குத்தான் இந்த காலை வேளையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிர்விசாரத்தினுடைய அடுத்த ஒரு கேரக்டர் எது என்று பார்த்தீர்களானால் ரெமிஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள், தயக்கம். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது தயங்குகிறோம், நான் எப்படி இதை செய்ய, தயக்கம் அடைகிறோம். இன்னொரு காரியமும் கூட இந்த நிர்விசாரத்தினுடைய அடுத்த பகுதியாக பார்க்க முடிகிறது, நெக்லிஜென்ஸ், நெக்லெக்ட் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அசட்டை. இந்த அலட்சியமும் இந்த தயக்கமும் ட்வின்ஸ் என்று சொல்லலாம். தயக்கம் இருந்தாலும் அது ஒரு வித அசட்டை தான். அது அவங்க செய்வாங்க, அது செய்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. நான் போகிறேன், நான் என்னுடைய காரியம்தான் எனக்கு முக்கியம்,
இந்த காரியம் சொல்றியா? அந்த இன்னார் இருக்காங்க செய்வாங்க. தயக்கம், அசட்டை, இந்த காரியங்கள் என் வாழ்விலே உண்டா? வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ஆனா நான் சொல்றபடி நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேன்றீங்க. இதுதான் நிர்விசாரத்தினுடைய அடுத்த அடையாளம், தயக்கம். என்ன ஆண்டவரேன்னு தெரியுதுல்ல, நான் ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட், என்னுடைய லார்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுகிற நீ, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்ய மாட்டேங்கிறியே. அப்போ அதுக்கு பேர் என்ன? நிர்விசாரம் சொல்லலாம் அல்லவா, அசட்டை என்று சொல்லலாம் அல்லவா, தயக்கம், அலட்சியம் என்று சொல்லலாம் அல்லவா. ஏசாயா 1 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் அங்கே எதை ரிலேட் பண்ணுகிறார்? ஏசாயா 1:2-3 பாருங்க. கர்த்தருக்கு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. தான் படைத்த வானங்களை நாம் பார்க்கிறது இப்போ முதல் வானம், நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த வானம் முதல் வானம். 2ஆம் வானம், அதற்கு அடுத்து 3ஆம் வானம். அதைத்தான் வேதத்திலே ஒரு மனிதன் சொன்னான், நான் 3ஆம் வானத்திற்கு ஏறின ஒரு மனுஷனை அறிவேன். அந்த 3ஆம் வானத்திலே தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அங்கே தூதர்கள் 24 ஜீவன்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறார்கள். அதிலே ஒரு தூதன், அவனுக்கு பெயர் லூசிஃபர். அவன் என்ன செய்கிறான்? இந்த தேவன் இருக்கிற அந்த ஆசனத்திலே நான் போய் ஏறுவேன். அவன் வார்த்தையில் சொல்லலை, இருதயத்தில் தான் சொன்னான். இருதயத்தில் சொன்னதைக்கே கர்த்தர் அவனை அந்த 3ஆம் வானத்திலிருந்து தள்ளிவிட்டார். அவனும் அவனுடைய சகாக்களும் 2ஆம் வானத்திலே அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் யோபுகளுக்கு விரோதமாக 3ஆம் வானத்திற்கு போய் தேவனை குற்றம் சொல்லுகிறார்கள். 2ஆம் வானத்தில் இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகள் முதல் வானத்திற்கு கீழே இருக்கிற நம்மை ஜெபிக்க விடாதபடி, கர்த்தருக்குள்ளே வளர விடாதபடி, வேத வசனத்தை தியானிக்க கூடாதபடி, உலகத்திற்கும் மாமிசத்திற்கும் செவி கொடுக்க நமக்கு உள்ளாக ஒரு ஈர்ப்பு தன்மையை புகுத்தி விடுகிறான் இந்த 2ஆம் வானத்தில் இருக்கிற இந்த விழுந்து போன தூதர்கள். 3 வானங்கள். இப்போ கர்த்தர் 3 வானத்தையும் கூப்பிடுறாரு, வானங்களே கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஏன்னா நீங்களாவது கேட்பீங்களான்னு நான் பார்க்குறேன். இந்த மானிடர்களிடத்திலே நான் என்னை எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், என்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினேன், மோசேக்களை அனுப்பினேன், நானே இறங்கி வந்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினேன். இந்த ஜனம் செவி கொடுக்கவில்லையே. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. கர்த்தர் பேசுகிற கர்த்தர், பேசினார் அல்ல, பேசுவார் அல்ல, பேசுகிறவர், இருக்கிறேன் என்பவர். இந்த காலை வேளையிலே உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? நான் பிள்ளைகளை வளர்த்தேன், ஆதரித்தேன், அவங்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இதுவும் கூட அசட்டையினுடைய அடுத்த ஒரு சுபாவம். 3ஆம் வசனத்துக்கு வருவோம். மாடு தன் எஜமானையும் இப்போ கர்த்தர் அழகாக சொல்லுகிறார். ஏன் இவங்க நான் சொல்றதை கேட்கல? மாடு கூட தன் எஜமானை என்ன செய்கிறது? அறிந்திருக்கிறது. இந்த ஆதம் பக்கத்தில் மாடுகளை கவனிச்சு பாருங்க. ராத்திரி எங்கேயாவது யாராவது அதுவும் கூட நம்ம மக்கள் வாசல்களிலே ஒரு பக்கெட்டை வச்சு அந்த மாடுகளை போஷிக்கிறார். ஆனால் அந்த போஷிக்கிற நபர்களுக்கு இந்த மாடு பால் கொடுக்கும் என்று நினைக்கிறீர்களா? தன் எஜமானிடத்திலே தான் அந்த மாடு வருகிறது. அந்த எஜமானுடைய சத்தத்திற்கு அந்த மாடு செவி கொடுக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார். இத்தனை பேர் சாப்பாடு கொடுத்தாங்க, மாடு இத்தனை பேர் சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நீ என்ன செய்யலை? உன் ரத்தமாகிய பாலை கொடுக்க மாட்டேங்கிற, பின்னங்கால வச்சு மூஞ்சி தேய்ச்சிடுறையே. ஆனால் உன் எஜமான் உனக்கு சாப்பாடு கொடுக்கல, அவங்கிட்ட மட்டும் ஓடி வரையே பால் கொடுக்கணும்.
மாடு தன் எஜமானை, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். என் ஜனங்களோ உணர்வில்லாமல் அறிவில்லாமல். நல்லா திட்டுறாருல. கர்த்தர் திட்டினார்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்முடைய இருதயத்தை அது பண்படுத்தும். கர்த்தர் சொல்கிறாரு என் ஜனம் அறிவில்லாமல் உணர்வில்லாமல். அப்போ மாடுக்கு அறிவு இருக்குது, கழுதைக்கு உணர்வு இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு அறிவும் இல்லை உணர்வும் இல்லையே. எதை நான் சொல்லுகிறேனோ அதை செய்வதில்லை, எதை நான் செய்யாதே என்கிறேனோ அதை வீம்புக்கென்றே செய்கிற ஜனமாயிருக்கிறார்கள். அதற்கு பெயர்தான் அறிவில்லாத தன்மை என்று வேதத்தின் வாயிலாக என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்ல வரவில்லை. கர்த்தருடைய மனக்குமுறல். வாசிக்கலாம், மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே கர்த்தர் சொல்றாரு, நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கப்பா போச்சு? என்ன வாசிக்கலாம், அந்த மல்கியா 1:6. என் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானியும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த கனம் எங்கப்பா, எங்கன்னு கேட்கிறார். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கர்த்தர் நம்முடைய பிதா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள், அப்படிதானே அழைக்கிறோம். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, நான் பிதான்னு சொன்னால் எனக்கு கொடுக்கப்படுகிற ஆனர் எங்கே, ரெஸ்பெக்ட் எங்கே? வீட்டில் அப்பாவை எதிர்த்து பேசிட முடியுமா? அப்பா இல்லாத போது இல்லாத வாய் வரும், பேசும். அப்பா உள்ள நுழையிறத பார்த்த உடனே சப்த நாடியும் அடங்கி அந்த அப்பாவை ப்ளீஸ் பண்ணுற வார்த்தை தான் வரும். என்னப்பா ஆகிட்டு வந்த? ஐயோ அப்பா வாப்பா உள்ள உட்காருப்பா, ஃபேன் போடுறடி, அப்பா வந்திருக்காருல. அதுக்கு முன்னால் தான், செத்த நேரத்துக்கு முன்னால் தான் அந்த பிள்ளை அந்த தகப்பனை இழிவாக பேசினதை அடுத்த பிள்ளைகள் கேட்கிறது, ஆச்சரியப்பட்டு பார்க்கிறது. இப்போ தானே இவ்வளோ நேரம் அப்பா திட்டுன, இப்போ அப்படியே உல்ட்டாவா பிஹேவ் பண்ணுகிற. ஆண்டவர் கேட்குறாரு, அந்த கனம் கூட எனக்கு இந்த ஜனம் தரமாட்டேங்குதேப்பா, அதான்ப்பா கொடுமை என்று கர்த்தர் வேதனை குரல் கொடுக்கிறார். நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் நம்மை எப்படி சிலேடையாக சொல்லுகிறார்? தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற, நெக்லிஜென்ஸ், அசட்டை பண்ணுகிறோம். பார்த்துக்கலாம், பைபிள் தானே, அப்படி தானே நினைக்கிறோம். போவோம் இப்போ என்ன பாவம், ஜபம் தானே. ஒரு தேவ மனிதன், ஒரு வேதாகம பண்டிதர் சொல்லுகிறார், ஜபம் என்பது ஒரு ஹார்ட் ஒர்க். ஏனென்றால் எந்த வேலையையும், உலகத்திற்கு அடுத்த, மாம்சத்திற்கு அடுத்த எந்த வேலைக்கும் அங்கே ஒரு மனம் தேவையில்லை. இந்த சரீரம் ஒன்றை செய்து கொண்டிருக்கும், இந்த மனது ஒன்றை யோசித்து கொண்டிருக்கும். அந்த வேலையை நாம் செய்ய முடியும். ஆனால் ஜெபம் என்ற வேலைக்கு மூன்றும் ஒருங்கிணைந்தால்தான் ஜெபம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெபத்தை ஜெபிக்க முடியும். அப்படியா சொல்கிறீங்க? நாங்கள் அப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லையே. சபை அப்படியே பார்க்குது. அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், ப்ரேயர் இஸ் அ ஹார்ட் ஒர்க். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய 3 காரியங்களும், ஆவி, ஆத்துமா, சரீரம், மூன்றும் ஒருங்கிணைந்து கர்த்தரை நோக்கி பயத்தோடும் பக்தி வினயத்தோடும் ஒரு காரியத்தை சமர்ப்பிப்பது தான் ஜெபம். நாம் இன்னைக்கு அந்த ஜெபத்துக்குரிய அந்த வேல்யூவை நாம் கணக்கிடுவதில்லை, அதை மதிப்பதும் இல்லை. அது அவங்க வேலை, அது இவங்க வேலை. கர்த்தர் அவங்களையும் இவங்களையும் பார்த்து கேட்கல, தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். உங்களுக்கு பெயரை கர்த்தரே கொடுத்திருக்கிறார், ஆசாரியர். நாமும் அப்படி தானே பாடுறோம், ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும், அப்படி தானே சொன்னோம். இப்போ நாங்களே நாங்களே நாங்களே, அந்த நாங்களேன்னு சொல்லுகிறீங்களேப்பா, உங்களை பார்த்து தான் கேட்குறேன். என் நாமத்தை நீங்கள் அசட்டை பண்ணுகிறது என்ன? கர்த்தர் கேட்கிறார். இன்னும் வாசிக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிப்போம். என்னாகமம் 15:30-31. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால்
அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி. அந்த நிந்திக்கிறதுக்கு அடுத்த 31ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கர்த்தரின் நாமத்தை வார்த்தையை அசட்டை பண்ணி. இதுதான் நிர்விசாரத்தினுடைய அடுத்த அடையாளம். அவன் யாரை அசட்டை பண்ணுகிறான்? கர்த்தர் மிகவும் பெரியவர், கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்திலும், நீங்கள் எந்த ஒரு நாமத்தை சொல்லுங்க, அந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம், பெரிய நாமம், உயரமான நாமம், உன்னதமான நாமம். அவருக்கு பெயர் மகா உன்னதமானவர். அப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படி மதித்து அவர் பேசுகிற அந்த வார்த்தையை நாம் கனம் பண்ணுகிறோம்? அசட்டை பண்ணி. அவர் கற்பனையை மீறினபடியா. அதுக்கு மீதி உள்ள பகுதியை வாசிக்கிறதுக்கு இருதயம் நடுங்குகிறது. சபை இந்த கடைசி நாட்களிலே சுற்றி சுற்றி நம்ம கேட்குறோம், அநேக துர்ச்செய்திகளை தான் கேட்கிறோம். நம்ம கேள்விப்படாத துர்ச்செய்திகள் இல்லை எனலாம். இவ்வளவு கேட்டுமே நோவா காலத்திலே மனிதர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் நாம் கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தையே, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய மனதை திசை திருப்புவது தான் உணர்வு. இங்கே வார்த்தையை அசட்டை பண்ணி கற்பனையை மீறினபடியினால் நாம் இந்த வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த அடையாளம், அதாவது எதை சொல்லுகிறார்கள் என்றால் அநாகரிகம், பண்பாடற்ற ஒரு தன்மை. அதற்கு ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் லிசன்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுகிறார். இன்டீசன்ட். இதுதான் டீசெண்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்படி தான் கர்த்தரும் நம்மை கேட்கிறார். வாசிக்கலாம். நான் வேதாகமத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதரை குறிப்பிட்டு கர்த்தருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு வேதத்தில் இருக்கிற காரியங்களை கொண்டே நம்மோடு இடைப்படுவதற்கு நேரம் போதாது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். அங்கே ஏலியின் பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ். இந்த ஓப்னியும் பினகாசும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காணிக்கையை நியமித்திருக்கிறார். ஜனங்கள் என்ன செய்வார்கள், அங்கே பலி செலுத்தப்படும் பொழுது அங்கே போர்க்கு என்று சொல்லப்படுகிற அந்த போர்க்கை வைத்து என்ன பண்ண வேண்டும், அந்த மாமிசத்தை குத்த வேண்டும். எதிலெல்லாம் அந்த போர்க்கிலே அந்த மாமிச துண்டுகள் ஒட்டுகிறதோ அது யாருக்கு? ஆசாரியனுக்கு. அதுதான் வேதத்தின் கணக்கு. இன்றைக்கு நாம் அப்படி மக்களும் கொடுப்பதில்லை, ஊழியர்களும் எதிர்பார்ப்பதில்லை. காலங்கள் மாறிவிட்டது. அந்த ஓப்னியும் பினகாசும் இவர்கள் பிஷப் ரேஞ்சிலே இருக்கிறவர்கள், சாதாரண ஆட்கள் அல்ல. கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஆசாரிய தன்மை, ஆசாரியத்துவத்திலே இருக்கிறவர்கள், உக்கிரானக்காரர்கள். இவர்கள் ஆட்களை அனுப்பி, நீ போய் அந்த பலி செலுத்தும் பொழுது அந்த பச்சை கறியெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. நம்ம தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுலாம், நம்ம 65 சாப்பிட்டு ரொம்ப வருஷமாச்சுலாம். ஏன் நேற்று தானே முழுங்குத, அதுக்குள்ளே மறந்துருச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறா. ஐயோ, அத்தனை வருஷம் ஆனது போல இருக்கடா, போடா. போய் என்ன பண்ணு, அவன் பலி செலுத்தும் பொழுதே அந்த பச்சைக்கறி எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, எடுத்துட்டு வந்துரு. இவன் போய் கேட்குறான். விசுவாசி சொல்கிறான், ஐயோ தப்புப்பா, நான் உனக்கு தருவேன், நீ எல்லாத்தையும் கூட எடுத்துக்க, எனக்கு வேண்டாம். ஆனால் அங்கே சர்வ சட்டியில் வேகணும், வேகட்டும். அது வெந்த பிறகு நீ என்ன பண்ணுக்க, உனக்கு எது தேவையோ, நீ 65 55 85 யூ கேன் டூ வாட் எவர் யூ லைக், ஸோ நீ எடுத்துக்கோ. ஆனால் இவன் சொல்கிறான், நீ வேலைக்கு வரமாட்ட, பறிச்சுக்கிட்டு போயிடறான். அதுதான் 1 சாமுவேல் 1:16-17 நம்ம பார்க்கிறோம். இப்போ வாசிப்போம். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும். ஃபர்ஸ்ட் கொழுப்பு கர்த்தருக்கு,
கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. இந்த வசனம் எங்கே இருக்கு? கண்டுபிடிங்க. கொழுப்பு, சில வீடுகளை திட்டுறோம்ல, உனக்கு ரொம்ப கொழுப்பு. அப்போ யோசித்துக்கங்க, இந்த வசனத்தை அவங்களுக்கு காட்டுங்க. கொழுப்பு கர்த்தருடையது. கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். பிற்பாடு அதுக்கு பிறகுதான் மன விருப்பத்தின்படி எவ்வளோ நல்ல விசுவாச பிள்ளைகள் பாருங்களேன். நம்மளா இருந்தால் ஓடி போயிடுடான்றோம். நல்ல வேலை நம்ம அன்னைக்கு இல்லை. அவங்க ஊழியக்காரர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். உனக்கு வேண்டிய மட்டும் நீ எடுத்துக்கோ, வாசிக்கலாம் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு. அப்படிலாம் கிடையாது. கொண்ட நம்ம ஸ்லாங்ல கொடு, கொடுக்கல பலவந்தமா எடுத்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். போயிட்டான், பலவந்தம். கர்த்தர் அதை பார்த்து அதற்கு ஒரு வேர்டு கொடுக்கிறார், இன்டீசன்சி. இதுதான் பண்பாடா? உன்னை போஷிக்கிறவர் யாரு? நான் தானே. நீ போய் விசுவாசிக்கிட்ட போய் ஏன் அசிங்கமாக நடந்துக்கிற? உனக்கு அது நாகரிகமா? கர்த்தர் யார் ஒருவரையும் ஊழியர் என்று பட்சபாதம் காட்டுவதில்லை. மோசே ஊழியக்காரர் தானே, அவரையும் கர்த்தர் வைத்தாரா? போப்பா, தெரியாமல் செஞ்சுட்டா பாவம், நீ என்ன பண்ணுவ? இந்த ஜனங்க எப்பவும் இப்படிதான். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த ஜனங்களை நீ தள்ளிப்போ, நான் அதம் பண்ணி போடுகிறேன் சொன்னனா இல்லையா? அன்னைக்கு நீ என்னை விட்டுருந்தேன்னா நான் அதம் பண்ணி இருப்பேன். நீ தான் இவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண. அன்னைக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி ஜோம் பண்ண இல்லையா? அதனால் அந்த சைடு கேட்ட, டே தூதனே கேப்ரியல் சைலண்ட்டாக திறந்து விடு சொன்னாரா? சொல்ல. நீ யாராக இருந்தாலும், ஊழியராக இருக்கோ விசுவாசியாக இருந்துக்கோ, தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணினால், தம்முடைய வார்த்தையை மீறினால், கர்த்தர் உடனடியாக அங்கே கடிந்து சிட்சிக்கிறவர். பலவந்தமாய் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதை அவங்க பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? விசுவாசிகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு காணிக்க செலுத்தணும்னாலேயே இப்போ எப்படி இருக்குது? வெறுப்பாக இருக்குது. என்னடா இந்த பயலுக பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு எதுக்கு அங்கே போய் எருசலேம் தேவாலயத்துக்கு போகணுமா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணுமா? இங்கனே வாசலில் வச்சு முடிச்சுட்டு போக மாட்டான். கர்த்தரின் காணிக்கையை, ஏன்னா அந்த வாலிபர்களுடைய பாவம், இன்டீசன்சி இஸ் ஈக்குவல் டு எ சின். அநாகரிகம், பண்பாடற்ற ஒரு வாழ்க்கை. நம்முடைய உடைகளிலே, நம்முடைய வார்த்தைகளிலே பண்பாடு அல்ல, நம்முடைய ஜீவியத்திலே ஒரு டீசன்சி, ஒரு நாகரிகம், பண்பாடு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது இல்லாத பட்சத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாவம் கர்த்தரின் பார்வையில் எப்படி இருந்ததாம்? கொடிதாயிருந்தது. கர்த்தருடைய சந்நிதியிலே அது மிகவும் பெரிதாயிருந்தது. மனிதர்கள் கர்த்தரின் காணிக்கையை எப்படி எண்ணினார்கள்? வெறுப்பாய் கொடுத்தாங்க. ஆனால் வெறுப்பாக கொடுத்தாங்க. அது ஊழியர்களுக்கு பிரயோஜனப்படுமா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நாம் என்ன பதில் அளிக்கப் போகிறோம்? நிர்விசாரத்தின் அடுத்த ஒரு கடைசியான ஒரு அடையாளம். அநேக அடையாளங்கள் உண்டு. நம்ம நேரம் நமக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்திற்குள்ளே நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் தானே. ஆதலால் குறுகிய காரியங்களை நிறைவாய் அனுபவித்து அந்த காரியங்களிலே நம்மை சரி செய்து கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து சென்றால் கர்த்தர் நிச்சயமாகவே உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். சும்மா எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டார். நீ என்ன வேணாலும் பாவம் செய்வேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னால் அவர் கர்த்தரா? சற்று யோசிப்போம். உன் வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்துக்கோ, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். எடுத்துக்கொள்ள முடியுமா? சற்று நாம் சிந்தனை செய்வோம். அடுத்ததாக பார்க்கிறோம், செல்ஃப் காம்ப்ளசன்ட் ஐஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிர்விசாரத்தினுடைய அடுத்த அடையாளத்தை நம் வேதத்தின் வாயிலாகவே பார்க்கலாம். பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றும் நாம் வாசிப்போம். முதலாவது புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். பரிசேயன் நின்று, பரிசேயன் ஆலயத்திற்கு வருகிறான்.
ஆலயத்திற்கு நம்மை போலவே வருகிறான். ஆலயத்தில் என்ன செய்கிறான்? நின்று. அவனுக்கு தெரியும் நிற்கிறது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு கால் வலி, எனக்கு கால் வீங்கி விட்டது, எனக்கு காலில் கொப்புளங்கள், எனக்கு காலில் பலவீனம், பரிசேயனுக்கும் சொல்ல முடியும் தானே. ஆனால் அவன் நிற்கிறான். நின்று தேவனே, நான் அதை வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிந்த பகுதி. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். ஆலயத்திலே நின்று கர்த்தரை என்ன செய்கிறான்? ஸ்தோத்தரிக்கிறான். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடர். அவர் எப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாரு? தா நிக்குது பார், இது மாதிரி நான் இல்லை ஆண்டவர். அங்க யார் நிக்கிறா? ஆயக்கார். நான் பரிகாரர் எல்லாம் ஒரு லிஸ்டே கொண்டு வர்றார். அநியாயக்காரர். நான்லாம் அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறது? இவன் நிற்கிறதை கர்த்தர் வரவேற்றாராம். இவனுடைய ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரித்தாரா? 19ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே அக்செப்டபிளாயிருப்பதாக, பிரீதியாயிருப்பதாக, உமக்கு பிரியமாயிருப்பதாக. இப்போ இந்த பரிசேயனுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியம் ஏற்படுத்தினதா? இந்த பரிசேயனுடைய இருதயத்தின் தியானம், ஸ்தோத்தரிக்கிற அந்த நிலைமை கர்த்தர் அங்கேதான் நின்று கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, அதுக்கு அடுத்தது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். ஆண்டவர் அங்கேயே தீர்ப்பையும் சொல்லிவிடுகிறார், அவன் அல்ல. அப்போ இவன் நின்றது தப்பா? ஆலயத்தில் நிற்கிறான். ஆலயத்தில் நின்று சும்மா வேடிக்கை பார்க்கல, ஸ்தோத்தரிக்கிறான். அப்போ இவனுடைய ஸ்தோத்திரத்தை ஏன் தேவன் நிராகரிக்கிறார்? நிர்விசாரம். எதில் இருக்க வேண்டுமோ கவனம் அதில் இல்லை. நான் இப்படிலாம் இல்லையாக்கும் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறான். நான் இப்படி இவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, நான் எப்படி காணிக்க கொடுக்குறேன் தெரியுமா? ஒர்த்தலாம் என்றது ஓமம் என்று சொல்லுகிறார்கள். யூதர்களுடைய அந்த பயன்பாட்டு பொருட்களிலே இந்த ஒர்த்தலாம் எது என்று பார்க்கும் பொழுது ஓமம் போன்று இருக்குமா. அந்த ஓமத்தை எண்ண முடியுமா? அதில் கூட அவன் தசம பாகம் கொடுக்குறான். அப்போ அவன் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா, நிராகரித்தாரா? நமக்கு ஒரு எச்சரிக்கை. நாம் நம்மை மேலே திருப்திப்பட்டு கொள்ளுகிறோம். நான் காணிக்க கொடுக்குறேன்பா, எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, வாரத்துக்கு 4 ஊழியக்காரங்க வருவாங்கப்பா, நான் கொடுத்துருவேன்ப்பா. நான் இவங்கள மாதிரிலாம் இல்லைப்பா. நம்ம ஒரு பட்டியல் வைத்திருப்போம், இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி. நான் கிடையாது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் தியானத்தை விரும்புவாரா? நம்முடைய வாயின் வார்த்தைகளை அங்கீகரிப்பாரா? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகலாம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோபு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். யோபு 24. தேவன் அவனுக்கு எதை கட்டளையிடுகிறார்? நாம் நன்றாயிருப்பதுதான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், தீர்மானம். யார் ஒருவருமே கெட்டு போகட்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்லவே அல்ல. நம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்குத்தான் அவர் விரும்புகிறவர். ஒரு தீர்க்கன் வர்றான், இந்த ஜனங்களை நான் சபித்தா எனக்கு எவ்வளோ கிஃப்ட் கிடைக்குமா? கர்த்தர் ஓடி போயிருந்தார். ஓடிருடா, இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த ஜனங்கள் சந்தன மரங்களை போல, தண்ணீர்கிட்ட இருக்கிற விருட்சங்களை போல வாசனை மிக்கவர்கள். இவங்களை போய் நான் சபிக்க முடியுமா? நான் நேசிக்கிறேன். ஆனால் அந்த தீர்க்கன் சபிக்கிறதற்கென்றே இன்னொரு ராஜாவினால் நியமிக்கப்படுகிறான். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சுக வாழ்வை கட்டளையிடுகிறவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அடுத்த பாருங்க, நம்ம வழிகளை கர்த்தர் பார்க்கிறார். இந்த சம்பாத்தியம் உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த படிப்பு உனக்கு கொடுத்தது யாரு?
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுத்தது யாரு? அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. சுக வாழ்வை தேவன் கட்டளையிட்டால் அந்த நபர்கள் எதின் மேல் நம்பிக்கை போகிறது? அந்த சுக வாழ்விலே நம்பிக்கையை உறுதியாய் வைக்கிறான். கர்த்தர் பார்க்கிறார், இது நான் கொடுத்ததுடா உனக்கு, நீ நல்லா இருக்கணும், நீ என்னாலும் நன்றாக இருக்கணும், அதுதான் எனக்கு உன் மேலே வச்சிருக்கிற ஆசை. நான் தான் சுக வாழ்வை கட்டளையிடுகிறேன். ஆனால் உன் நம்பிக்கை எங்கே போகுது? சுக வாழ்விலே. இன்று எத்தனை பிள்ளைகள், அது பெரியோராயிருக்கட்டும், வாலிபராயிருக்கட்டும், முதியோராயிருக்கட்டும், சிறுவராயிருக்கட்டும், கர்த்தர் எள்ளி நகையாடுகிறார். உனக்கு நான் சுக வாழ்வை கட்டளையிட்டு இருக்கும் பொழுது உன் நம்பிக்கை எங்கே போகுது? நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் மூலமாய் தெரிந்தது? அப்போ தேவன் உனக்கு சுக வாழ்வை கட்டளையிடும் பொழுது உன் நம்பிக்கை எங்கே போகுது? என் பர்ஸில் இப்போ நிறைய காசு இருக்கு, ஐ டோன்ட் கேர் சொல்கிறாங்களா இல்லையா? இல்லை, இப்படி சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லையா? எத்தனை தடவை சொல்லுகிறோம்? சற்று சிந்திப்போம். சுக வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை அங்கே தான் போகணும். அவர் ஒருவர் தான் நம்பத்தக்கவர். சுக வாழ்வு நம்பிக்கைக்கு உரியது அல்ல. அடுத்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. சுக வாழ்விலே நம்பிக்கை வைத்தா அப்ப வழியில என்ன ஏற்படுகிறது? நிர்விசார், அசட்டை, தயக்கம், இன்டீசன்சி எல்லாம் அடுத்தடுத்து வந்து கர்த்தர் ஒரே வார்த்தையிலே ஆமோஸ் 6:1 சொல்லுகிறார், சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிற உங்களுக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சொல்லலை, நேராகவே சொல்லுகிறார், உங்களுக்கு. நம்ம இந்த உங்களுக்கு என்கிற பட்டியலிலே நாம் காணப்படுகிறோமா என்பதை வேத வசன வெளிச்சத்திலே நாம் நம்மை பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இல்லை என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே மனம் கசந்து அழுவோம். ஏன்னா அந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கிருந்து திரும்ப அந்த ஆத்துமாவினால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை இயேசு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவன் ஐஸ்வர்யவான். அவன் பேரு சொல்ல எனக்கு இஷ்டம் கிடையாது. அவன் ரத்தாம்பரம் உடுத்துகிறவன், நல்ல விதவிதமாக சாப்பிடுகிறவன். அவனும் சுக வாழ்விலே நம்பிக்கை வைத்தான். ஆனால் அவனுடைய வழிகளை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். வாசல்ல உட்கார்ந்துருக்கிறான் ஒரு ஏழை பரதேசி. இவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை கொடுத்தாலே என் பசி ஆறுன்னு சொல்லி ஆசையோடு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு சன பொழுது ஆகிலும் அந்த ஏழைக்கு இவன் இரக்கம் காண்பித்தானா? இவனுடைய வழிகள் விரோதமாயிருக்கிறது. சுக வாழ்விலே நம்பிக்கை வைத்தான். அவனுடைய முடிவையும் கர்த்தர் காண்பிக்கிறார். அங்கே அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறான். வேதனைப்பட்டு கொண்டே அப்படியே கண்ணு அப்படியே உலாவுகிறான். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, ரொம்ப அழகா தெரிகிறான். என்ன எங்கேயோ இவனை பார்த்துருக்கோம், எங்கேயும் என் வீட்டு வாசல்ல இருந்தவை தான் இப்போதான் எனக்கு ஞாபகம். என் வீட்டு வாசல்ல இருந்தவனுக்கு இம்புட்டு வாழ்வா, அப்பனா நான் எனக்கு நம்மள மாதிரியே நம்ம அப்படி தானே கேட்குறோம். எனக்கும் தான் வேணும். அங்கே ஐஸ்வர்யவான் கதறுகிறான், நீ அங்கிருந்து இங்கேயும் வர முடியாதுப்பா, இவன் இங்கிருந்து உங்ககிட்டையும் வர முடியாதுப்பா. பெரும் பிளவு. இந்த பிளவுக்குள்ளே இந்த ஐஸ்வர்யவானாக தங்களை பாவித்து கொண்டிருக்கிற சுக வாழ்விலே நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகள் அங்கே போயிட்டா ரிட்டர்ன்ல வர முடியாது என்றுதான் கர்த்தர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அந்த பொறுமையை, நீடிய பொறுமையை நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம், அதை நிராகரிக்கிறார். அவருக்கு என்ன வேற வேலை இல்லை, எப்போ பாரு ரட்சிப்பு பிச்சிப்புன்னுக்கிட்டே இருப்பார். வாழணுங்க. இந்த வயசில் அனுபவிக்காம எந்த வயசில் அனுபவிக்க? உனக்கு என்ன வயசு? வாலிபனே, உனக்கு தான் கர்த்தர் சொல்றார், உன் இளமையிலே சந்தோஷப்படு. சத்தமாக சொல்லுங்க, எங்கள் அம்மா அப்பா கேட்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஏய் கேளு ஒழுங்கா அம்மா,
ஏய் அப்பா கேளு. கர்த்தர் அடுத்து சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று கண்ணின் காட்சிகள். சுக வாழ்விலே உறுதியான நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அடுத்து இருக்குப்பா ஆப்புன்றார். சிம்பிளா சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார், நிப்பாட்டிடுவார் குற்றவாளி கூண்டுல. அப்போ என்ன பதில் சொல்ல போறோம்? சுக வாழ்வை கட்டளையிட்டா மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ போய்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை இதில் வரப்படாது. ஏன்னா அடுத்த சுக வாழ்வை நாம் அனுபவிக்க நாம் கடந்து செல்ல வேண்டுமே. நீ இதிலேயே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க, உன் வழியை பார்த்தா எனக்கு விரோதமான வழிகளாக இருக்கிறது. எதை செய்யாதன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை செய்து காட்டுவதிலே தீவிர மும்முரப்பாக இருக்கிறார்கள். அந்த மும்முரத்தை கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடிப்பதிலே காட்டலாம் அல்லவா? உனக்கு சுக வாழ்வை யார் கட்டளையிட்டா? தேவன் கட்டளையிட்டார். அதை மறந்துட்டு தேவனுக்கே அறிவுரை சொல்லுகிற நபர்களைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். வாசிக்கலாம், ஏசாயா 32:9 வாசிக்கலாம். ஏசாயா 32:9. சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே, சுக வாழ்விலே நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் டைரக்டாவே அழைக்கிறார். சுக ஜீவிகளாகிய இந்த ஸ்திரீகள் என்பது பெண் பிள்ளைகளை மாத்திரமல்ல, சபையாகிய ஸ்திரீ குறிக்கிறது. சபை, மந்தை, மணவாட்டி, மணவாளனுடைய பிரியமான இந்த மணவாட்டியை தான் கர்த்தர் ஸ்திரீ என்று சொல்லுகிறார். எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளை. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறத கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார். நிர்விசாரமான குமாரத்திகளை. நினைச்சா கர்த்தரை தேடுவேன், நினைச்சா ஜெபிப்பேன், நினைச்சா ஆலயத்துக்கு வருவேன், ஏன் இஷ்டப்படி வருவேன், தலையெல்லாம் அப்படி விரிச்சு போட்டுட்டு அப்படி வருவேன். ஏன் நீ உன் ஸ்கூலுக்கு அப்படி போவியா தலையை விரிச்சு போட்டுட்டு? உன்னால ஒரு கல்வி ஸ்தலத்துக்கு அப்படி போக தைரியம் இல்லை. தேவனுடைய சமூகம் என்ன உனக்கு அப்படி மட்டமானதோ? கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு உன் பதில் என்ன? நான் எப்படி நாள் வருவேன்? அது ஏன் இஷ்டம். யார் சொன்னது ஓ இஷ்டம்னு? உன்னைதான் கர்த்தருக்கு கொடுத்துட்டே இல்லை, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. யோசித்து பாருங்க. சுக வாழ்வை கர்த்தர் கொடுத்துட்டா தாறுமாறான வழிகள், தாறுமாறான அலங்கோலங்கள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா? உங்க வழிகள் எனக்கு விரோதமாயிருக்கிறது. சுகஜீவிகளே, நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு என்ன பண்ணுங்க? இன்க்ளைன் thine ears unto my words. உங்க செவியை சாட்சி கேளுங்கன்றார். இன்னைக்காவது ஆண்டவரே உமக்கு நடுங்குகிறோம், உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோம். இந்த அலங்கோலங்களை நான் புறக்கணிக்கிறேன். ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அலங்கோலங்களை செய்கிறதுக்கு என்ன தைரியம் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? உங்களுக்கு மட்டும்தான் தைரியம் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பின் மிகுதியினால் ஆண்டவருக்கென்று இழக்க வேண்டியதை இழக்க ஆயத்தம். அந்த ஆயத்தம் வாலிப பிள்ளைகளுக்கு வர வேண்டுமே. ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டிருந்தால் தானே எதிராளியாகிய சத்துருவுக்கு முன்பாக நிற்க திராணி கிடைக்கும். திராணியற்று போன சபையே மனம் திரும்பு. நம்ம திராணி இல்லாமல் இருக்கிறோம். சும்மா ரோட்டில் போகும்போது நம்ம நிழல் பார்த்தா கூட ஐயோ அம்மாப்பா அப்படிங்கிறோம். காற்று, கருப்பு, எல்லாத்துக்கும் பயம், தேவையில்லாத பயம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடுவாராக. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் குறிப்பேடுகளிலே பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள், வீட்டிலே சென்று தியானித்து பாருங்கள். அங்கே அற்புதமான கர்த்தரை அழகாக ஆராதித்த ஒரு மனிதன். அவன் அங்கே போர்க்களத்திலே இருக்க வேண்டிய நபர். சுக ஜீவியத்திலே உறுதியான நம்பிக்கை வைத்து போய்விட்டான். இந்த சுக ஜீவியம் யாராலே இவனுக்கு கிடைத்தது? கர்த்தர்.
மறந்துட்டு நைனாவுக்கு தூக்கம் வருது. அவன் அங்கே போர்க்களத்திலே உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறான். கைகளை, கால்களை, கண்களை, சரீர அவயவங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறான். இங்கே இவருக்கு தூக்கம். சுகஜீவியம். தூங்குனா பரவாயில்ல, கண்களை அப்படியே அலப்பாய விட்டான். பத்சேபாளுடன் தவறாய் அங்கே உறவு வைத்து கொள்ளுகிறான். விளைவு நீங்கள் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் அவனை பார்த்து என்ன கேட்குறாரு? என் வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? ஆமாப்பா, நீ ராஜாவாயிட்டல்லப்பா, நீ எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். கர்த்தர் சொன்னாரா? வாசிப்போம் 2 சாமுவேல் 12க்கு வருவோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை எவ்வளவு அழகா கர்த்தர் பேசுறார் பார்த்தீங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான நல்ல காரியமா? சுகஜீவியத்திலே இருக்கிறவர்களுடைய வழிகள் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்குது. இதுதான் நமக்கு உதாரணத்தை வேதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் ஐயா ரொம்ப சுகமா தூங்கி எந்திரிச்சார். கர்த்தர் அவனை சாடுகிறார். 10வது வசனத்துக்கு வருவோம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி, அந்த 9 கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? பெருசா நடனத்தோடு துதிச்சியப்பா, என்னாச்சு உனக்கு? உனக்கு சுகஜீவியத்திலே நம்பிக்கை வைத்து விட்டாயோ? சுகஜீவியம் தப்பல்ல, அதுக்கு உள்ளே இருக்கிற பொல்லாத வழிகளை தான் கர்த்தர் வெறுக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான், நீங்கள் ஐஸ்வர்யவான ஆகிறதற்கு தான் நான் தரித்திரரானே. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருங்க, சுகமாய் வாழுங்க. ஆனால் அதில் உங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் ஆனால் உங்கள் வழிகள் பொல்லாப்பாய் மாறிவிடும். நீங்கள் ஒருவேளை ஊழியர்களுக்கு மறைக்கலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களுக்கு உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் தெளிவாக பகிர்ந்து கொள்ளுவார். அவருக்கு வேதனை. இந்த ஆத்துமா அந்த ஐஸ்வர்யவான் போல் பாதாளத்துக்குள்ளே போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணக்கூடாது. இங்கே ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா சுகஜீவியம், நோ டைம், பிஸி. இன்னைக்கு அது சொல்கிறதுல ஒரு பெருமிதம் வேறு. எனக்கு நேரமே இல்லைங்க. ஏங்க செகண்ட் சாட்டர்டே லீவு தானே, எங்கே போனீங்க? 4th சாட்டர்டே லீவு தானே, என்ன பண்ணீங்க? நான் கேட்க மாட்டேன், கர்த்தர் கேட்கிறேன். உங்களுக்கு அரசாங்கம் லீவு கொடுத்தா கூட லீவு இல்லை, நேரம் இல்லை, பிஸி ஷெட்யூல்டுன்னு சொல்லுவீங்கல்ல. அப்போ உங்கள் வழிகள் எப்படி எனக்கு முன்பாக நேரானதாக இருக்கும்? பொல்லாத வழிகள். அங்கே ஆண்டவர் இவனை அழகா கேட்கிறாரு. அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை. ஏன் இவன் உரியாவை கொன்னானா? அவன் யூதன் கிடையாது, சாகட்டும். கர்த்தர் ஏத்தியனாய் இருந்தாலும் அவன் மீதும் அன்பு வைக்கிறவர். அவருக்கு பட்சபாதமே கிடையாது. தாவீதை எப்படி நேசிக்கிறாரோ அதே அன்பு தான் ஏத்தியனாகிய உரியாவுக்கும். இன்னும் யோசித்து பார்த்தா தாவீதை விட அதிகமாக ஆண்டவர் அவனை நேசித்திருக்க வேண்டும். ஏன்னா கரெக்டாக போர்க்களத்திலே நின்றான். ராஜா சொல்கிறான், வீட்டுக்கு வந்துட்டியா? இங்கேயே அரண்மனையில் படுக்கிற, உன் வீட்டுக்கு போ. இவன் செய்த தவறை மறைக்க இவனை பலியாக பயன்படுத்துகிற அந்த பொல்லாத சிந்தனையை கர்த்தர் அருவருக்கிறார். என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கிறவர். நம்மை காண்கிற தேவன் கணக்கு கேட்கிறார். பாருங்க, கணக்கு கேட்கிறார். நீ ஏத்தியனாகிய உரியாவை அம்மோன் நீ கொன்னு போடுன்னு இவன் கையிலேயே லெட்டர் எழுதி கொடுக்குறியே, நான் பார்த்துக்கிட்டு தான்டா இருந்தேன். கர்த்தருடைய உள்ளம் துடிதுடிக்கிறது எப்பொழுது? நாம் நிர்விசாரமாய் வாழும் பொழுது. அடுத்து சொல்றார் பாருங்க, இப்போதும் நவ்விட்சல் இப்பவும் நீ என்னை அசட்டை பண்ணி. நம்ம நிறைய நேரம் கேட்குறோம்ல, நான் எங்கே அசட்டை பண்ணுறேன்? அவங்க தான் இவங்க தான். அந்த அவங்க இவங்கன்னு கை காட்டும் பொழுது மிச்ச விரல்லாம் நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. அதையும் நாம் சற்று யோசித்து கொள்ள வேண்டும்.
இப்போதும் நீ என் வார்த்தையை என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனுடைய மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டதனால். நீங்கள் அதுக்கு பிறகு உள்ள காரியங்களை தாவீது முடிவு வரைக்கும் அழுகதாங்க. அவன் மரணம் வரைக்கும் கசப்பு தான். அவன் எதுலையுமே நிம்மதியாகவே இருக்கலாம். ஏன்? சுகஜீவியம் இல்லையா? அசட்டை. கர்த்தர் நமக்கு எச்சரிக்கைக்காக தான் எழுதி வைத்திருக்கிறார். தாவீது நடனத்தோடு ஆடினா அதை பாராட்டின கர்த்தர் தான் இதையும் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியென்றால் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே நீங்களும் நானும் செய்ய போகிற கிரியைகளை ரெக்கார்ட் பண்ணுகிற கர்த்தர். மல்கியால் அப்படித்தானே வாசிக்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை கர்த்தரே மறந்தா கூட இந்த ரெக்கார்டு கொண்டு வந்து அங்கே வைக்கப்படும் பொழுது, ஐயோ ராஜாவை அவனை ஒருத்த காப்பாத்தினானாமே, அது யாரு, அவனுக்கு ஆனர் பண்ணீங்களா? இல்லை ராஜா, கூப்பிடு. அதுக்கு தான் ரெக்கார்டை பார்த்த உடனே ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? ஆஹா, ராஜா என்னத்தான் கனம் பண்ணுவார், எப்போவுமே என்னை தான் எதுக்கெடுத்தாலும் கூப்பிடுவார். ஐயோ ஏன் கேட்குறீங்க? ராஜா கூப்பிடும்போது எப்படி வரலன்னு சொல்ல முடியும்? ரொம்ப ஒரே அலட்டல் தான். நம்ம ஆள் ஆமான்னு சொல்லி அவருக்கு ஆமான்னு பேர் வச்சாங்களோ என்னமோ தெரியல. எதுக்கெடுத்தாலும் ஆமான்றார். ராஜா என்னை கூப்பிடுறாரு. ஆமாம். சில பேசும்போது பார்த்தீங்களா அப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ரசிக்கும்படியாக தான் இருக்கும். ஆமான் தான் நினைவுக்கு வருகிறார். ஆமாம். அந்த ஆமான் நினைக்கிறாரு, என்ன கனம் பண்ணுறதுக்கு ராஜாவுக்கு என்னை விட்டால் யார் இருக்கிறா? இங்கே வா, என்னெல்லாம் செய்வாங்க பட்டியல் இடுகிறார். போ, இதைப்படியே மொர்தெகாய்க்கு செய். என்ன செய்? கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறவர். நீங்கள் எப்பொழுது உங்களை கனம் பண்ணுவார்னா, அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த முக்கில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அடி முடியை பிடிச்சி தூக்கி கண்மலையில் நிறுத்துவார். நம்ம அதை விசுவாசிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னை என்ன செய்திட வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். நியாயமான கர்த்தர் நம்மை கேட்கிறார். சரி, இவ்வளவு காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது, நான் என்னை விட்டு இந்த நிர்விசாரத்தின் அந்த அடையாளங்களை அகற்றிக்கொள்ள விரும்புகிறேன். நம்மள எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கு ஆசை. நான் ராத்திரி பூரா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்கிட்ட இருக்க குற்றங்களை சொல்லுங்கப்பா, என்கிட்ட இருக்கிற குறைகளையும் சொல்லுங்கள், நான் முதல்ல சரியாயிக்கிடணும். நான் சரியில்லாமல் இன்னொருத்தர் போய் சரியாகுன்னு சொன்னால் அப்புறம் எனக்கும் நார்ன வசவு கிடைக்கும், எனக்கும் பிளவு தான். வேணாம் ஆண்டவர், அந்த நிலைமை எனக்கு வேணும். என்னையும் கழுவுங்க, சாங்டிஃபை மீ லா, என்னையும் சுத்திகரியுங்க ஆண்டவர். இப்போ நாம் ஒவ்வொருவருமே கர்த்தரை நோக்கி கேட்போம், என்னை கழுவுங்கப்பா, என் நிர்விசாரத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவர். நான் எத்தனை முறை உம்மை இன்டீசெண்டாக நான் பிஹேவ் பண்ணி உம்முடைய நாமத்தின் மகிமையை தூசணைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறேன், தூசித்திருக்கிறேன், முறுமுறுத்திருக்கிறேன். ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யாமல் பதறி போய் வேறு விதமாய் செய்திருக்கிறேன். நான் எத்தனை முறை தயக்கம் காட்டியிருக்கிறேன். எல்லா அக்கிரமங்களும் சுக ஜீவியத்திலே நான் என்னை திளைத்து கொண்ட பாவத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு சுக வாழ்வை கொடுத்தாரா? 1000 தோத்திர பலிகளை போட்டுட்டு கோ அஹெட், நம்ம அதில் உறுதியாய் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் விரும்புகிறவர் அல்லவே அல்ல. இப்போ இதில் இருந்து நாம் வெளியேறுவதற்கு நமக்கு இருக்கிற அந்த நேரத்திற்குள்ளாக நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். நான் என்ன செய்வது ஆண்டவரே? எனக்கு ஆண்டவர் சொல்லட்டும், நான் அந்த காரியங்களை நான் சரி செய்து கொள்ள விரும்புகிறேன். நம்மளே எத்தனை பேருக்கு வாஞ்ச, ஆண்டவரே நான் சரி செய்து கொள்ள என்னை உங்கள் கையில் கொடுத்து தொடர்ந்து நீர் எனக்கு சொல்லுகிற ஆலோசனைக்கு நான் செவி சாய்க்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் சற்று ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டோம், கொஞ்சம் எழுந்து நின்று அந்த ரெஸ்பெக்டை கர்த்தருக்கு காண்பிப்போமே. யோவான் 15:1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பொறுமையாக வாசிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, கறி வீட்டில் போய் நல்லா வெந்துடும். அதனால் இப்போ நம்ம பொறுமையாக இந்த வசனங்களை கொண்டு என்னோடு இடைப்படும் ஆண்டவரே வாசிக்கலாம்.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ கனி கொடுக்கும்படியாக நம்மை சுத்தப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ தொடர்ந்து சுத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, என்னில் அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அது கனி கொடுக்கணுமா, அது கண்டிப்பாக என்னிலே என்ன செய்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதுபோல நீங்கள், ஒருவேளை நாம் சொல்லுகிறோம், முடியாத ஆண்டவரே, உம்மிலே நிலைத்திருக்க முடியாது, அப்படி என்றால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்து வாசிக்கலாம். நானே, நானும் சொல்லலை, நான் சொல்லலை, நானே, ஐ மைசெல்ஃப் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அந்த கனிகளை கொடுக்கிறதற்கான அந்த மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் he bears much more fruits, மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆனால் என்னிலே நீங்கள் நிலைத்திருக்கிறதற்கு என்னுடைய உதவி உங்களுக்கு தேவை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவோம்? அவருடைய வசனத்தை தியானிக்கணும்னாலும் அவருடைய உதவி இல்லாமல் அந்த வசனத்தை தியானித்து பாருங்கள், ஒன்றும் புரியாது. ஜெபிக்கணும், ஜெபிக்கிறதற்கு தேவனுடைய உதவி இல்லாவிட்டால் நம்ம ஏதோ 4 வார்த்தை அந்த பரிசேயன் போல, லூக்கா 18 வாசித்த அந்த பரிசேயனை போன்று நம்முடைய ஜெபமும் ஸ்தோத்திரமும் அமைந்துவிடும். எனக்கு உதவி உங்களுக்கு தேவை, என்னுடைய உதவி உங்களுக்கு அவசியம் தேவை. அப்போதான் நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க முடியும். என்னிலே நிலைத்திருந்தால்தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஒருவேளை நிலைத்திராவிட்டால் அதையும் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் என்ன செய்து விடுவான்? மோசேயாயிருக்கட்டும், தாவீதாயிருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் என்னிலே நிலைத்திருக்கிறானா, தட் இஸ் மை பாயிண்ட். தாவீதுனா ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிலைத்திருந்தா அவன் சுகஜீவியத்தில் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க முடியாது. போர்க்களத்திலே நின்றிருப்பார். நான் தான் ராஜா, முன்னணியிலே நிற்க வேண்டும் என்று மற்ற வீரர்களுக்கு இவன் உற்சாகத்தை கொடுத்திருந்திருப்பான். கர்த்தரும் என்னை அசட்டை பண்ணினேப்பான்னு சொல்ல வேண்டியது இருந்திருக்காது. அங்கே நீ தாவீதா இருந்தா என்ன, மோசேயா இருந்தால் என்ன, நிலைத்திராவிட்டால் என்ன ஆயிருமோ? ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனது மட்டும் இல்லை, த்ரோன் அவே, வெளியே எரிந்து போடப்படுகிற நிலைமை. அவங்க வெளியே நீங்கள் காஞ்ச இலையெல்லாம் குமிச்சு வையுங்க, அங்கே என்ன வர்றாங்க, காலையில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வர்றாங்களே, சிங்கார சென்னை ஆக்குவோன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நெருப்பை கொளுத்துட்டு புகையை விட்டுருவாங்க. யோசித்து பார்ப்போம். நிலைத்திராவிட்டால் அவைகளை வெளியே எரிந்து அக்கினியிலே அதை சுட்டெரித்து விடுவார்கள். இப்போ கர்த்தர் மறுபடியும் நமக்கு அழகாக அன்புடன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்போ இந்த வார்த்தையிலே நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம்? இந்த வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்தால், நீங்கள் whatsoever ye ask in my name, என்ன வேணாலும் கேளு, உனக்கு படும், கண்டிப்பாக செய்யப்படும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இப்போதாங்க ரிசல்ட்டே, நல்ல ரிசல்ட்டு. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தா பிதா மகிமைப்படுவார். எனக்கு டிசைப்பிளாக இருப்பீங்க. பிதா மகிமைப்படுகிற வாழ்க்கை நம்மிலே எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேங்க்யூ. பி சீட்டட். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கீழ்ப்படிதலோடு நின்று 8 வசனங்களையும் பலவீனத்தோடு வாசித்ததற்கு அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. பிதா மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழாவிட்டால் கர்த்தர் சொல்லுவார், சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிற உங்களுக்கு டேஷ், நீங்களே அதை முடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்னைக்கு அகில உலகத்திலும் இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிறது எல்லார் கையிலும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாம் அழகாக அந்த மீடியாஸை பயன்படுத்தி கொண்டு வருகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களோடு கனெக்டடாக இருங்கள், அப்படிதானே? ஸ்டே கனெக்டட் வித் அஸ். நம்ம உடனே சின்சியராக என்ன பண்ணிக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உட்காந்து கமெண்ட்டு டைப் அடிக்கிறோமா இல்லையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறோமா இல்லையா? காசா என்ன, சும்மா சப்ஸ்கிரைப் பட்டனா அழுத்தி விட வேண்டியதுதான். அவன் வேறு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஸ்டே கனெக்டட், ஸ்டே கனெக்டட். மீடியாஸுக்கு தெரிகிற ஞானம் மந்தைக்கு தெரியவில்லை. நான் தவறு சொல்லலை. மீடியாஸ் கரெக்டாக தங்களுடைய தொடர்பிலே நம்மை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நமக்கு ஒரு மீடியாஸை கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். இது ஒரு உடன்படிக்கை பெட்டி என்று ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி, இங்கே இப்போ எங்கே ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டியையும் பார்க்க முடியலை, ஆசரிப்பு கூடாரத்தையும் பார்க்க முடியல, ஏலியையும் ஓப்பனை பிணக்காசையும் தான் பார்க்குறோம், இக்கபோத்து தான் ரிசல்ட்டாக இருக்குது. ஆண்டவன் கையில் கொடுத்துருக்கனே, அதுக்கு பேர் என்ன? இதுதாங்க உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியில் நம்ம எவ்வளோங்க கவனம் வைக்கிறோம். இதில் மன்னா இருக்குங்க, இதில் மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் உண்டு, குத்துவிளக்கு உண்டு. இதை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை நாமே பார்த்து கொள்ளலாம். உங்கள் இருதயத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கண்ணாடியை பாரு. இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை, ரியாலிட்டியை உங்களுக்கு காண்பிக்கும். ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். முதல் படியாக ஸ்டே கனெக்டட் வித் மை வேர்ட்ஸ். ஒரு சோஷியல் மீடியாவுக்கு நாம் எப்படி அடி பண்ணுகிறோம்? இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத கைகள் பாவம் செய்த கைகள். மீன் தலையில் மீன் கூட, வையே நான் வாரேன். இந்த அம்மாவுக்கு எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த தெரியுது, சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம ஊர் எங்கேயோ வளர்ந்துருச்சுப்பா. வைமா நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன்லா, எத்தனை தடவை சொல்கிறது? மீன்காரம்மா அழகாக சொல்லுது. அப்புறம் சொல்லுது, டே இங்கே வா, இது கொஞ்சம் டைப் அடிச்சு கொடு. இதுக்கு தெரியலையா, இது இன்னொருத்தர் கூப்பிட்டு டைப் அடிச்சு கொடுன்னுது. அப்படி என்றால் படிப்பை நாம் முன்னிறுத்தவில்லை தானே? ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த தெரியும் என்றால் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நமக்கு பயன்படுத்த தெரிந்திருக்கும். இதில் நாம் எவ்வளவு நேரம் திளைத்திருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படி வேதத்தை வாசித்தார், தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு அதை தவிர எல்லா வேலையும் செய்வோம். அது வந்து வாசித்துக்கிடலாம், கிளம்பு நேரமாச்சு. எப்போ? 7:50க்கு, 7 மணிக்கு ஆராதனை. ஒரு தேவ மனிதன் பாஸ்டர் அவர் சொல்லுகிறார், அவரோடு இயேசு பேசினாராம். அவங்க சபை சின்ன சபையா, கொஞ்சம் மக்கள் தானா. அவங்க பாஸ்டரிடம் இயேசு சொன்னாராம், நான் இங்கே யார் அப்படின்னாராம். நீங்கள் ராஜா நாதா யா, இப்படி ஒரு சந்தேகம் அப்படின்னு இவர் கேட்டார். அப்போ அவர் சொன்னாரா, நான் சந்தேகம்லாம் படலை, உண்மை அதான். என்னைய ராஜாவாவா நீ பார்க்குற? நான் இப்போ இங்கே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறேன். நான் வந்த பிறகு எவர் ஒருவர் உள்ளே வருகிறாரோ அதுக்கு பேர் என்ன? உங்கள் ஊரில் அமைச்சரவை நடக்குதா? ஆமாம் நாதா. அங்கே முதல் அமைச்சரோ பிரதம அமைச்சரோ வந்த பிறகு மற்ற அமைச்சர்கள் வருவார்களா,
அல்லது எல்லாரும் 1/1/1/1/1/1 வருவாங்க. இவர் பிரதம அமைச்சர் அப்படியே வாய் பார்த்துக்கிட்டு இருப்பார். எது உங்கள் நாட்டில் நடக்கும்? முதல்ல வந்துருவார், அதுக்கு முன்னால் அமைச்சர் சகாக்கள் காத்திருப்பார்கள். அப்போ அதுலேயும் நான் கீழே வந்துட்டேன்னா, நான் வந்த பிறகு அங்கே கதவு என்ன பண்ணிடணும், நீ லாக் பண்ணிடு. எவ்வளவு நிமிடம் நாதா? எங்கள் மக்கள் ஆராதனை முடிந்த பிறகு தான் வருவார்கள் நாதா. போதும், நிறுத்து. நான் வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட டைம் கிடையாது. எவ்வளவு நேரம் நாதாவா? டோரை லாக் பண்ணு. அவர்கள் வருந்துவார்களே நாதா. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஐ எம் த கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். நான் வந்த பிறகு ஒருத்தர் வருவாங்கன்னா அது என்னை அசட்டை பண்ணுகிற விதம் தானே. டோரை லாக் பண்ணு. ஒரு நிமிடம் கூட கிடையாது. அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனையாம். இவர் கர்த்தருக்கு பயப்படுகிறதா மனிதர்களுக்கு பயப்படுகிறதா? மனைவியிடம் கேட்டாராம். கர்த்தர் உமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யும் உத்தரவு மனைவியிடம் இருந்து வந்து விட்டது. இதுக்கு மேலே எனக்கு உற்சாகம் வேற வேணுமா? டோரை லாக் பண்ணிட்டேன். உள்ளே இருந்தது நானும் என் மனைவியும் என் மகளும் தான். நாங்கள் கர்த்தரை ஆராதித்தோம். கதவு அங்கேருந்து சொல்கிறாங்க, கதவு திறந்து விடுங்க. ஏன் மூடிட்டீங்க? லூஸா நீங்கள்? நான் லூஸா, நீ லூஸா? கர்த்தர் லூஸா? யாரை லூஸ் என்று சொல்லுவது? திட்டவட்டமாக கர்த்தர் சொல்லிவிட்டார், கதவை அடைக்க சொல்லு. அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு வருடத்திற்குள்ளே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஜனங்கள் வந்தாங்களாம். ஒரு நாள் தான் அந்த டோரை லாக் பண்ணாராம். எனக்கு கூட தோணுச்சு, டோரை லாக் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல. ஒரு நிமிடம் கூட டிலே கிடையாது. கர்த்தர் எவ்வளவு அந்த பங்க்சுவாலிட்டியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு வேலை ஸ்தலங்களிலே இருக்கிறோம், படிக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம எப்படி நேரத்தை கொடுக்கிறோம்? அதை விட இயேசு எங்கே போய் விடுகிறார்? கீழே வந்து விடுகிறார். போவோம். இப்போ என்ன, எனக்கே சண்டே ஒரு நாள் தான் லீவ், எனக்கே முடியலை, எனக்கு இருக்கிற பலவீனம் உனக்கு என்ன தெரியும்? வர்றதே பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம டயலாக். ஆனால் கர்த்தர் எதையும் பார்ப்பதில்லை. நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை, கனத்தை, உத்தம கீர்த்தியை கொடுத்தா கர்த்தர் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்றாரு, நிச்சயமாக இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், அதுக்கு பின்னணியில் இருக்கிற காரியங்களை விரும்புவதில்லை. நாம் எப்படி கர்த்தருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம்? பங்க்சுவலாக நாம் கர்த்தரை ஆராதிப்பதிலே நாம் எப்படி முன்னணி வகிக்கிறோம்? நம்ம பெரிய சத்தியம் பேசுவோம், எனக்கு அந்த வசனம் தெரியும், இந்த எல்லாம் இருக்கட்டும். கர்த்தருக்கு நாம் எப்படி இடம் கொடுக்கிறோம், நேரம் கொடுக்கிறோம்? ஐயோ எனக்கு முடியலை, அந்த முடியாததன் மத்தியிலும் கர்த்தருக்கு நீங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள். கர்த்தர் ஆராதனையிலே நம்முடைய அந்த பங்க்சுவாலிட்டியை மிகவும் எதிர்பார்க்கிறார். இருவர் தான் அந்த சரியான நேரத்திற்கு உள்ளே வருகிறார்கள். ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், 1/2 hour பிஃபோராக வந்து உட்காந்து தோத்தரான்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தோத்தரான்றாங்க. நாம் எப்படி வருகிறோம்? அது லூஸு, அது வர வேண்டியதுதான். நான்லாம் கரெக்டாக வருவேன். எப்போ? 7:50க்கு வருவேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு சோசியல் மீடியாஸுக்கு நாம் கட்டுப்படுகிறோம். நாம் உலக வழக்கத்திலே ஒரு அலுவலகமாகட்டும், கல்வி ஸ்தாபனமாகட்டும் கட்டுப்படுகிறோம். 8:30 மணிக்கு உள்ளே இருக்கணும், 8:35க்கு அசம்பிளி ஆரம்பிச்சிருவாங்கன்னா உன் பிள்ளைய நீ 8:40க்கு அனுப்புவ? அடித்து பற்றி விட மாட்டேன். அந்த பிள்ளைக்கு சுகமில்லை இருக்கட்டும்னு சொன்னால் கூட, ஐயோ ஸ்கூலில் அடிப்பாங்க, பாவம் என் பிள்ளை, நீ அங்கே போய் தூங்கு சொல்கிறோம் தானே. அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து என்ன சாதிக்க போகுது? படித்தவர்கள் எல்லாம் இன்று எதை சாதித்திருக்கிறார்கள்? அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர்த்து பாருங்கள், அது சாதிக்கும், அது சாதனையாளராக விளங்கும்.
ஆராதனையை அசட்டை பண்ணிட்டு கூட 1-2 காணோம். பார்த்தீங்களா? இதை என்னென்று சொல்லுவது? என்ன சொல்றது? இன்று பக்கவாட்டு வழியாய் சத்ருவினுடைய கள்ள உபதேசங்கள் புகுந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மதுரையில் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, சினிமா பாட்டு மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாராம். அப்போ இந்த புஸ்தகத்துக்கு வேலை இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சத்துரு பக்கவாட்டு வழியாக நூதன உபதேசங்களை கொண்டு வந்து சபையை பாழாக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வருத்தத்தோடு நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படியெல்லாம் வருத்தப்படுகிறார் என்று. சபையை பாழான வனாந்தரமாக்குகிறார்கள். அப்போ நீயும் நானும் எப்படி கவனமாக இருக்க வேண்டும்? அவங்க என்னை கூப்பிடுறாங்க, கூப்பிட தான் செய்வாங்க. வா, என்னை பணிந்துகொள், இந்த மகிமை இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருவேன். இயேசு வணங்கினாரா? பிசாசு என்ன சொல்லி கேட்டான்? ஜஸ்ட் பவ் மீ. நீ ஒன்று என்னை காலில் விழுந்து வணங்க வேண்டாம், உன் தலையை மட்டும் பவ் பண்ணா போதும். அந்த இடத்துல கர்த்தர் துரத்தி அடித்தாரா இல்லையா? இன்று ஏன் தேவ பிள்ளைகள் அவன் கூப்பிட்றான் இவன் கூப்பிட்றான்னு ஓடிக்கிட்டு இருக்கிற? உன்னை யார் கூப்பிடுறா? முதல்ல அதை யோசித்துப்பார். உன்னை வழி விலக பண்ணுகிற சத்துரு பக்கவாட்டு வழியாய் உன்னை கொள்ளையடித்து கொண்டு போகிறான். அது தெரியாம நீ மிதக்கிற. என்னை கூப்பிடுறாங்க, என்னை மதிக்கிறாங்க, என்னை உயரத்தில் வச்சிருக்காங்க. யார் சொன்னது உன்னை உயரத்தில் வைக்கிறாங்க? அங்கேருந்து உன்னை தள்ளிவிட போகிறாங்க. எவர் ஒருவர் உன்னை ஏற்றினாரோ அவர் தள்ளிவிட போகிறாரு. சபை பார்க்க போயிரு. தள்ளின பிறகு காலு கையை எலும்பு உடஞ்ச பிறகு ஐயோ அப்பான்னு கதற வேணுமா? மனம் திரும்புவோம். வெளிப்படுத்தல் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிவுக்கு வருகிறேன். மீதியை வருகிற நாட்களிலே தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:19 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சிக்கிறேன் சொல்லலங்க. கடிந்து கொண்டு தன்னுடைய மனவாட்டியை கடிந்து கொள்ளுவதற்கு மணவாளனுக்கு உரிமை இல்லையா என்ற கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. தலைகளை தாழ்த்துவோம். மீதி காரியங்களை வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்கலாம். நீ அனலாயிரு, இல்லை நான் குளிராயிரு. அந்த நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அந்த மக்களை குறித்து இந்த ஸ்பைஸ் ஒற்றர்கள் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, நம்ம போய் எளிதாக அவர்களை ஜெயித்து கொள்ளலாம், அவங்க யார் கூடைய தொடர்புலையும் இல்லை. இன்றைய சபையை அந்த லாயிஸ் ஊர் மக்கள் நினைவுறுத்துகிறார்கள். யார் கூடையும் தொடர்பு கிடையாது. தேவ பிள்ளைகள் யாரு கூடையும் ஐக்கியம் கிடையாது. தேவ பிள்ளைகளிடத்தில் கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் உண்மை கிடையாது. ஏதோ மேலோட்டமா, ஏதோ பார்த்தா ஒரு சிரிப்பு, பார்க்கலைனா வெறுப்பு. அது அல்ல. கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கிற நேசம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலும் நான் காண்பிப்பேன். அப்படி காண்பிக்கும் பொழுது எதிராளிக்கு முன்பாக நிற்கிறதற்கு நமக்கு திராணி கிடைக்கும். நாம் ஏன் அநேக இடங்களிலே தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடுவாராக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நான் ஆலயத்திற்கு தாமதித்து வருகிறதை ஒத்துக்கொள்ளுகிறேன் ஐயா. என்னுடைய நிர்விசாரம் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. நீர் என் வாழ்க்கையிலே எந்த ஒழுங்கை விரும்புகிறீரோ அந்த ஒழுங்கிற்கு நான் கட்டுப்படுகிறேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல போறோம்? அவங்க மாத்திர தங்களுடைய கரங்களை வானாதி வானவருக்கு நேராக உயர்த்தி காண்பிப்போம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன் ஆண்டவரே. நான் கனி கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் மிகுந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. பிதா மகிமைப்படணும் ஆண்டவரே. நான் உமக்கு சீசனாய் சீசியாய் வாழணும் ஆண்டவரே. என்னை கொடுக்கிறேன் ஐயா. ஒரு விசை என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு.
அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பானபடியினால் நம்ம இன்னைக்கு வெது வெதுப்பாய் இருக்கிறோம். ஆண்டவரே, என் வெது வெதுப்பான தன்மையை என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. From this time onwards, I am going to be hot for the glory of my heavenly kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நான் அனலாய் இருக்க போகிறேன். அனல் மூட்டி எரிய விடு. நான் அனலாய் இருக்க போகிறேன். Lord, fill me, Lord, with thy holy anointing, Lord. என்னை அபிஷேகியும் ஆண்டவரே. Thank you, Lord. ஆவியானலுள்ளதா அவியாமல் பாதுகாப்பா. ஆவியானலுள்ளதா அவியாமல் பாதுகாப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவியானலுள்ளதா அவியாமல் பாதுகாப்பா. ஆவியானலுள்ளதா அவியாமல் பாதுகாப்பா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் அல்லவா? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, என்னோடு பேசி இருக்கிறே, நன்றி நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya லெந்தூர் அந்தலதரதலதா. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவருடைய சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்டது அப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நாங்கள் எங்கள் செவிகளை சாய்க்கிறோம் ஐயா. உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்குகிறோம் ஐயா. எங்களை உம்முடைய வசனமே நியாயம் தீர்க்கும் அல்லவா? உம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் தைரியமாய் நிற்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்களை கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களிடத்திலே காணப்படுகிற அலங்கோலங்கள் எல்லாம் மாறுவதாக. நாங்கள் அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளிலே ஒருவராய் காணப்பட ஆவியானவர் எங்களை நிறைத்தருளுவீராக. உம்முடைய நாமம் ஒன்றே எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. இவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாப்பதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.